நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாத தளபதி ஃபேன்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. தளபதி கிட்ட வச்சுக்காதடா அப்படின்ட்டு வந்து நம்ம நிறைய சொன்னாலும் வந்து தேவலாம் வந்து தளபதியை பேசி வந்து நிறைய பேர் வந்து வாங்கி கேட்டுட்டு இருக்காங்க. நீ தளபதியை தொட்ட அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே தொட்ட மாதிரி தான். தமிழ்நாட்டு பெண்களாக இருக்கட்டும், தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் சேர்ந்து செருப்பை காட்டி அடிக்காத குறையாக தான் அடிப்பாங்க ஒன்று அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். அது தெரியாமல் வந்து நிறைய பேர் வந்து தளபதி விமர்சனம் பண்ணுறேன் அப்படின்ட்டு வந்து வாங்கி கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா வந்து இந்த நயினார் நாகேந்திரன் வந்து தளபதி விஜய் வந்து தேவலாமல் பேசி வந்து நேற்றுலேருந்து வந்து சோஷியல் மீடியாவில் வந்து மரணாடி வாங்கிட்டு இருக்காரு. அது மட்டும் கிடையாதுங்க, இன்னைக்கு வந்து 2 தரமான சம்பவம் நடந்திருக்கு. இதை வந்து அந்த கட்சிக்காரங்களும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க, நயினார் நாகேந்திரனும் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. ஸோ என்ன நடந்திருக்கு, என்ன விஷயம், என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத வந்து நான் A to Z என்னன்றது வந்து சொல்றேன். எஸ்டர்டே வந்து நயினார் நாகேந்திரன் வந்து நம்ம தளபதி விஜயும் த்ரிஷாவும் பத்தி தப்பா வந்து பேசியிருந்தாரு. முதல்ல விஜய் வந்து த்ரிஷா வீட்டை விட்டு வரணும், அதுவும் ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவராக இருந்துட்டு வந்து வயசும் உங்களுக்கு ஆயிடுச்சு, இப்போ கூட அறிவே இல்லாமல் வந்து கொஞ்சம் கூட இங்கீதம் இல்லாமல் வந்து பொது வெளியில் என்ன பேசணும்னு தெரியாமல் வந்து பேசிட்டு இருக்கீங்களே, உங்க வீட்டில் வந்து பெண்கள்லாம் இல்லையா, உங்க வீட்டு பெண்களை வந்து யாராவது இப்படி சொன்னாங்கன்னா நீங்க சும்மா இருப்பீங்களா அப்படின்ட்டு வந்து தளபதியோட தொண்டர்களாக இருக்கட்டும், தமிழ்நாட்டு பெண்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இந்த நயினார் நாகேந்திரனை விட்டு கிழிக்கின்னு வந்து கிழிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, த்ரிஷா சைட்ல இருந்து வந்து லீகலாவும் வந்து போக போறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது போதாதுன்னு வந்து தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்லாம அரசியல் கட்சி தலைவர்கள் நிறைய பேர் வந்து நயினார் நாகேந்திரனை கிழிச்சிட்டு இருக்காங்க. அந்த கட்சிக்காரனே பிடிச்சி கிழிக்கிறேன்னு வந்து கிழிச்சிட்டு இருக்கான். உனக்கு உண்மையாலுமே தில் இருந்த, நீ ஆம்பளையா இருந்தனா நேருக்கு நேராக வந்து கருத்தியல் ரீதியாக மோதணும், அதை விட்டுட்டு வந்து பர்சனல் அட்டாக் பண்றானா எவ்வளவு பெரிய கேவலமான மனுஷனா இருப்பான்ட்டு வந்து கிழிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த விஷயம் பத்தி வந்து நயினார் நாகேந்திரன் வந்து செய்தியாளர்கள் கேட்கும் பொழுது வந்து அந்த ஆள் வந்து அடிச்சு பிடிச்சி பயத்துல வந்து கார்ல ஏறி ஓடியே போயிட்டாரு. மீடியா வந்து சந்திக்க முடியல, ஏன்னா இந்த அளவுக்கு வந்து நெகட்டிவிட்டி ஆயிருக்கு அப்படின்றது வந்து அந்த ஆளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் கிடையாதுங்க, பாஜக சார்பில் வந்து அவரை தூக்கறதுக்கு வந்து ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கட்சியை வளர்க்க சொன்னா நீங்க கட்சி பேரை கெடுக்கிறீங்களே அப்படின்ட்டு வந்து. ஸோ இந்த ஒரு பேச்சு அப்படின்றது வந்து நயினார் நாகேந்திரனுக்கு ஒரு பெரிய செருப்படியாகவும் பெரிய தலைவலியாகவும் வந்திருக்கு.